இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க குட் பேட் அக்லி படத்த பத்தி பார்க்க போறோம். இவருக்கு ஏற்கனவே நெறைய முந்தைய படங்கள் ஃப்ளாப் ஆயிருந்தாலும், மார்க் ஆண்டனி குடுத்த சக்சஸ் இவருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அந்த டைம்ல தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. அத பார்க்க போம்போது ஹீரோயின் இந்த ரத்த கைகளோட நம்ம குழந்தைய தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஹீரோ எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆவாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜெயில்ல இருந்து தான் பையனோட 18வது பிறந்த நாளுக்கு வெளியே வராரு. ஆனா பையனை பிடிச்சி ஃபேக் ட்ரக் பஸ்ட்ல உள்ள போட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்லைன்னா அவரோட பழைய பகையா, இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சார்ட் அவுட் பண்ணி தான் பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஜித் குமார், த்ரிஷா, சிம்ரன், அர்ஜுன் தாஸ், சுனில், பிரியா பிரகாஷ் வாரியர் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இது போக பிரசன்னா, கிங்ஸ்லி, பிரபு, யோகி பாபு, டாம் சாக்கோ, ஜாக்கி ஷெரஃப் இவங்க எல்லாரும் இளையசனைப்பா எந்த வகையிலையும் இந்த படத்துக்கு பொருந்தாம சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ். மேலோட்டமாக சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, கதையை எழுதிட்டு அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஆர்டிஸ்ட்டை தேடுவாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு ஹீரோவை எடுத்து அவரை சுற்றி கதையை நகர்த்துவாங்க. இது ரெண்டுத்துலேயுமே இந்த படம் பொருந்தாமல் ஒரு ஆக்டரோட பழைய படங்களில் உள்ள எல்லா கேரக்டர்ஸையும் மொத்தமாக நிப்பாட்டி அதையே சுற்றி சுற்றி கதை எழுதின மாதிரி இருந்துச்சு. படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். இது ரொம்பவே ஃப்ளாட்டான ஒன்லைன் தான். ஸ்க்ரீன் பிளே ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அது சில இடங்களில் என்கேஜ் பண்ணுச்சு. இது முழுக்க முழுக்க ஏகே ஃபேன்ஸுக்காகவும் மாஸ் மசாலா படம் பார்க்குற ஆடியன்ஸுகளுக்காகவே எடுக்கப்பட்டது. ஆனால் அது சில இடங்களில் ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. எப்படிரா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸ்டூபிடிட்டி டு இட்ஸ் கோர். இந்த நார்மல் டான் படங்களில் வர டெம்ப்ளேட்ஸ் மாதிரி அவர் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு எல்லா கேரக்டர்ஸும் ஹைப் ஏற்றுது. ஆனால் அது சில இடங்களில் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் என்ன தான் சில இடங்களில் நல்லா இருந்தாலும் பல இடங்களில் மோசமாகவும் ஜாரிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் ஜெயிலில் தான் நடக்குது. அந்த ஹோல் சீக்வன்ஸையுமே அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. கிட்டத்தட்ட ஜவானில் வர ஜெயில் போர்ஷன்ஸ்க்கே டஃப் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே ஏகே அண்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் தான். அவரோட பழைய படங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பிளெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு ஆதிக். என்னதான் இந்த படத்தில் விரல் விட்டு என்ற அளவுக்கு பாசிட்டிவ்ஸும் எண்ணில் அடங்காத நெகட்டிவ்ஸும் இருந்தாலும் இந்த படம் ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரும் ப்ரொமோஷனும் என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சோ அதை முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுத்தாலே போதும். அது ஒரு நல்ல படம் தான். ஆனால் ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி ஹைலைட்டட் ட்ரெய்லர் கட்ஸ் பார்த்து படத்துக்கு போய் ஏமாறுறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேய் படமும் சரி, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காட்டுவாசி படமும் சரி. ஸோ உங்களுக்கு ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.